அனைத்து அன்புள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய அரசியல் செய்தி. இன்று தமிழ்நாடு சட்டசபையின் 2வது கூட்டத்தொடர் நடந்தது. கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் மேகதாது அணையை கர்நாடகத்தில் கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி முதல்வர் விஜய் தீர்மானத்தை கொண்டு வந்தார். அதற்கு அனைத்து கட்சியினரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி ஆதரவு தெரிவித்தனர். இது ஒரு நல்ல நிகழ்வு. இது மாதிரி நல்ல காரியங்கள் நடக்கும்பொழுது எல்லோரும் ஒற்றுமையோடு செய்வது நமது மரபு. அது சரியாக போய்கொண்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும். மற்றபடி இந்த காவேரி நதிநீருக்கு அதிகமாக பங்காற்றியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். முதல் புரட்சித் தலைவர் அவர்கள் 1986ஆம் ஆண்டு சட்டம் முன் போராட்டம் நடத்த ஆரம்பித்து அதிலிருந்து தொடர்ந்து புரட்சித் தலைவர் அம்மா, அதற்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார், அதுக்கப்புறம் திமுக கவர்மெண்ட், எல்லோரும் போராடி ஒரு வழியாக காவேரி மேலாண்மை அமைத்து அதிலிருந்து நமக்கு 177.22 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அது முடிவு செய்யப்பட்டாலும் ஒரு ஜூன் மாதம் 12ஆம் தேதி சரியாக திறந்து விட வேண்டும். ஒரு வருடமும் நாம் போராடி தான் அவர்களிடத்திலிருந்து தண்ணீரை வாங்க வேண்டியது இருக்கின்றது. இல்லை என்றால் இயற்கையாகவே மழை பெய்ந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக அவங்க திறந்து விடக்கூடிய நிலைமை வந்துவிடுகிறது. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சரியான தீர்வு கண்டிப்பாக எடுத்தாக வேண்டும். இது கண்டிப்பாக நமது அரசியல் தலைவர்கள் எடுப்பார்கள். நல்லது நடக்கும் என்பதை நாம் நம்புவோம். 2வது கருத்து. நேற்று அண்ணா எடப்பாடியார் என் பையன் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார். இப்போ சவுக்கு சங்கர் நான் சொன்னதுனால தான் எடப்பாடியார் சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி அதை விகடன் டிவியில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதோட அவங்க 2 பேரும் உட்காந்துக்குவாங்க. 2 பேர் உட்காந்துட்டு ஒருத்தர் கருத்து கேட்பார், ஒருத்தர் சொல்வார். என்ன வேலை? அதில் அதிமுக அப்படியே அழிஞ்சு போயிட்டுருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறத பார்த்திங்கனாக்க அதிமுக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்கிற மாதிரி அப்படியே மக்கள் மனசில் அந்த எண்ணத்தை ஊடுருவ செய்வாங்க. அது ஒரு கலை. அது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் மக்கள் மனசில் போய் பதிஞ்சிச்சுனாக்க அது நெகட்டிவாக தான் நடக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நமக்கு அது பாசிட்டிவ். அவங்க எப்படி விமர்சனம் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம ஓஹோ, அப்போ இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும், ஏற்கனவே வேகமாக தான் போயிட்டே இருப்போம், இன்னும் கொஞ்சம் வேகமாக போகணும்னு சொல்லிட்டு நம்ம வேலைகள்லாம் வேகமாக நடக்கும், எல்லாம் வெற்றிகரமாகவே முடியும். அதனால் அவங்க விமர்சிக்கிறத ஒன்றும் தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆனால் அதை நெகட்டிவாகவும் கொண்டு போகாதீங்க. அவங்களுக்கு அதான் வேலை, வேறு வேலை என்ன? நேரடியாக பார்த்த மாதிரி பேசுவாங்க. கூட்டத்தில் அதிமுக கூட்டத்தில் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரி இவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி பேசுவாங்க. அப்படியே
இன்றைக்கி அப்படி தான் பேசியிருக்கிறாங்க. அந்த விகடன் டிவியை பாருங்கள். ரொம்ப குறைச்சி மதிப்பு போடுறீங்க நீ எல்லாம். அதிமுகங்கிறது ஒரு ஆலமரம். அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆலமரத்தை காலி பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த தொண்டர்கள் வந்து அந்த அந்த வேரை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுடைய உயிர் போகின்ற வரையில் நீங்கள் அதிமுகங்கிற கட்சியை அழிக்க முடியாது என்று உறுதியோடு கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், அந்த விழுப்புரத்தில் நடந்த மீட்டிங்கில் அண்ணன் பசுபதி எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கள். அங்கே எவ்வளோ தொண்டர்கள் இருந்தார்கள்னு பாருங்கள். அதெல்லாம் பாருங்கள். சும்மா வந்து உங்கள் தலைவர் ஸ்டாலினை பற்றி விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு முதலமைச்சர் வந்து தன்னுடைய தொகுதியிலே அவருக்கு ஜெயிக்க முடியலன்னா அப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே வெறுப்பாக இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். இவர் தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. அவர் மாவட்டத்திலையும் ஜெயிச்சிருக்காரு. கேட்டாக அவர் ஆணவமாக இருக்கார், யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு, யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறாருன்ட்டு அதிமுக தொண்டர் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஊடகத்திலலாம். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் எங்கள் தலைவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதற்கப்புறம் அம்மா, இப்போ எடப்பாடியார் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி எல்லாமே எல்லா இடத்துலையும் விறுவிறுப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வருகின்ற இடைத்தேர்தலில் வந்து அதிமுக எத்தனை தொகுதிகள் இருக்கோ அத்தனை தொகுதிகளையும் வெற்றி பெறும். இது உறுதி, கண்டிப்பாக. அப்புறம் வந்து நம்ம அதிமுக தொண்டர்கள் சோர்ந்து விட வேண்டாம். புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். எங்கே போய்விடும் காலம் அது என் முன்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்திடுப்பார் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, தொழிலாளி பாட்டில். நிறைய பாட்டு இருக்குது, புரட்சித் தலைவர் பாட்டு வந்து நிறையா இருக்குது, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பாட்டெல்லாம் நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்காக தான் அவர் பாடி வச்சுட்டு போயிருக்காரு. டேய், நான் போயிட்டு நினைக்காதீங்கடா, நான் வந்து இந்த பாட்டு மாதிரி உங்கள் இதயத்தில் கலந்துருக்கிறேன்டான்னு எம்ஜிஆர் வந்து நம்மளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கார். என்ன, எம்ஜிஆர் பாட்டை பாருங்கள், வேறு எவன் பாட்டும் தேவையில்லை நமக்கு. எம்ஜிஆருடைய பாடல்களை கேட்டாலே நமக்கு வந்து தோல்வி என்பது கிடையாது, வெற்றி தான். அதனால் நான்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும்போது இந்த புரட்சித் தலைவர் பாட்டை தான் கேட்பேன். அது புத்துணர்ச்சியாக வந்துவிடும். அதனால் தொண்டர்கள் தைரியமாக இருங்கள். விரைவில் வெற்றிக்கனியை இடைத்தேர்தலிலும் பறிப்போம். விரைவில் பொது தேர்தல் கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ மின்வெட்டு அதிகமாக இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து எல்லா இதுலேயும் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் தெரியும். அதெல்லாம் சரி பண்ணணும். அது இல்லாமல் இவர் வெள்ளை அறிக்கை விட்டுட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத முன்னாடியே சொல்லிட்டார். அதனால் மாமன் சீரு, பெண்களுக்கு 2000 ரூபா, 2500 தாலிக்கு 1 பவுன், இதெல்லாம் இவங்க கண்டிப்பாக செய்வார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அதெல்லாம் செஞ்சாங்கனாக்க என்ன என்று பார்க்கலாம். அதெல்லாம் அவர்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். 2வது, தகுதி அடிப்படைகள் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் உருட்டின மாதிரி அவர்களும் ஒரு தகுதி அடிப்படையில் என்று ஒரு நோக்கத்தை கொண்டு போகிறார்கள். அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல, என்ன தகுதிங்கிறது தெரியல. மனிதனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்குமே தகுதிகள் உண்டு. அதே இவர்கள் சொன்ன வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் டெய்லி மோதிரம்னு சொன்னாங்க. இப்போ எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குன்னு தெரியல, அத்தனை குழந்தைகளுக்கு மோதிரம் இன்னும் வரல. அது மாதிரி நிறைய திட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க, செய்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நம்ம கட்சி விட்டுட்டு போகிற அன்பர்களும் தான் சொல்லணும். நீங்கள் போய் அங்கே போய்
புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா வாழ்க அப்படின்னு நீங்கள் தைரியமாக டிவி கீழே போய் சொல்ல முடியுமா அப்படின்னு எங்களுக்கு உறுதி பண்ணுங்க பார்ப்போம். நம்ம இங்கே வந்து புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் அம்மா வாழ்க அப்படின்னு தான் எல்லா இதுலேயும் நம்ம சொல்கிறோம், அதான் நடக்குது. நீங்கள் டிவி கீழே போய் புரட்சித் தலைவர் பேரையும் புரட்சித் தலைவர் அம்மா பேரையும் எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்தது ஆர்வி உதயகுமார் சொன்ன மாதிரி நீங்கள் சம்பாரித்த சொத்தெல்லாம் இந்த கட்சியிலேருந்து நாங்கள் சம்பாதிக்கலை அப்படின்னு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களால் முடியுமா? நம்மெல்லாம் சோத்தில் உப்பு தானே போட்டு சாப்பிட்றோம். அதனால் நன்றி விசுவாசமாக இருக்கணும். அதான் அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்கார். ஒரே குரல் தான், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வுள்ள செய்யநின்றி கொன்றார் மகற்கு. அதனால் போகிறவங்கள பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. கண்டிப்பாக அதிமுகங்கிறது வந்து ஒரு சருகுகள் எல்லாம் உதிர்ந்து புதிய பொலிவுடன் வளரும். ஆகவே விரைவில் வெற்றிக்கனியை பறிப்போம் என்று கூறிக்கொண்டு, தொண்டர்கள் தைரியமாக இருங்கள். புரட்சித் தலைவரின் பாடல், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, கலங்காதே. நமக்கு யார் தலைவன்? புரட்சித் தலைவர். அவர் உள்ளவரை இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது என்று கூறிக்கொண்டு, தொண்டர்கள் தைரியமாறுகள். வெற்றி நமதே, நாளை நமதே. புரட்சித் தலைவர் புகழ் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா புகழ் வாழ்க, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரின் வெற்றி பயணம் தொடரட்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.